Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா. இல்லங்களில் உள்ளங்களில். Strength partner Kaveri TMT Bars and Structural. கம்பீரத்தின் அடையாளம். Wardrobe partner Ramyam Sarees and Kurtis from the House of Ramraj. உச்சி மண்டல சுருங்குது ஒன்னா நான் பார்க்கல கிருங்குது. சார் உங்க டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சார். திரும்பி நீங்க விஜய் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் விஜய் சார் விஜய் நல்லாவே தெரியும் சார். லவர் பாய் என்னால் பண்ண முடியல. யாரும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே உலக பிரச்சனையை தூக்கி தலையில வச்சிருவாங்க. அப்புறம் எங்கே ரொமான்ஸ் பண்றது, வைப் பண்றது. பச்சை தண்ணி ஒத்திக்கிச்சு பச்சை தண்ணி பத்திக்கிச்சு தில்லாலே போடு தில்லாலே. ஒரு சூப்பரான வைப் ஸ்டார் ஒருத்தர் என்ட்ரி கொடுக்க போறாரு. அதாவது வந்து மியூசிக் டைரக்டரை தாண்டி அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சொல்லலாம், நல்ல மனிதர் சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் இவரை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு அற்புதமான ஒரு மனிதர், எல்லா கிராஃப்ட்ஸ் ஆஃப் சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். இந்த விஷயமும் சினிமாவில் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதை கற்றுக்கிட்டு அதில் இறங்குறவர். ஒரு ஃபினாமினலான மியூசிக் டைரக்டர், அமேசிங்கான சிங்கர், அண்ட் இவருடைய கான்சர்ட்ஸ் ஆர் ட்ரூலி a vibe. Ladies and gentlemen, please put your hands together as we welcome Vijay Antony sir to join us. எஸ், நம்ம அரங்கத்துக்குள்ள விஜய் ஆண்டனி இல்ல வைப் ஆண்டனி சார் ஆன் த வே. விஜய் ஆண்டனி சார், உங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் அங்க உங்களுக்கு ஹாய் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பாய்ஸ் டுகெதர். Twin Birds JFW Awards 2026. Vijay Antony sir அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். Requesting Vijay Antony sir to please join us. நல்லா இருக்கீங்களா அர்ச்சனா? சூப்பரா இருக்கு சார். நன்றி. வணக்கம். Vijay Antony sir, ரொம்ப சந்தோஷம் that you're here with us. The JFW Movie Awards 2026. எவ்வளவு சந்தோஷம் சார், பெண்களை கொண்டாடக்கூடிய ஒரு அழகிய விருது விழா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல? புது கலைஞர்களுக்கு எல்லாருமே ஊதியத்தை தாண்டி இந்த ரெக்கக்னிஷன் தான் பெரிய விஷயம். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். சின்ன வயசில் என்னோடய காலேஜில் நான் படிக்கும் பொழுது பாடும் பொழுதுலாம் ஏதோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அமைச்சராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. பட் அந்த அவங்க கொடுத்த ஊக்கம் வந்து என்னை நம்ப வச்சது. எனக்குள்ள ஒரு கலைஞர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தது. அதை சென்னை வரைக்கும் வர வச்சு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வச்சுருக்கின்ற மாதிரி. குறிப்பாக வளர்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் வந்து பெரிய ஊக்கம் கொடுக்கும். அதனால் இது JFW அவார்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஊக்குவிச்சிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் யாரோ ஒரு கலைஞரை நான் ஊக்குவிக்க வந்திருக்கேன்றது நினைக்கும் போது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். சார் விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு ஒரு பக்கம், பட் எங்களுக்கெல்லாம் வந்து வைப் ஆண்டனி சார் தான். அது எப்படி சார் எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம வைபாக தான் ஒன்று மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க? இல்லை, நான் வந்து மியூசிக் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக மியூசிக் தெரியாது. இல்லை உண்மை சொல்கிறேன், இல்லை தெரியாது. அப்படின்றதால நான் வந்து பாமரனாக இருந்து தான் என் சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுற வழக்கம். அதே மாதிரி பார்த்தீங்களா, தமிழும் பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. பேச்சு தமிழ் தான் எனக்கு தெரியும். இலக்கியம், கவிதை, லவ் லெட்டர் கூட நான் புலமை எழுத மாட்டேன். ரொம்ப சிம்பிளாக என் மேரேஜ் இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா, வணக்கங்க எனக்கு மேரேஜ் வந்துடுங்க, இவ்வளோ தான் இருக்கும் விசிட்டிங் கார்டு சைஸில். ஸோ அப்படியே ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக பேசி பழக்கப்பட்ட எனக்கு வந்து பாட்டும் அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதில் போய் ரொம்ப மானே தேனே அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஸோ என்னோடய பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காகவே உரைநடை தமிழில் தான் வந்து நான் கேட்பேன், லிரிசிஸ்ட் கிட்ட கேட்பேன். அண்ட் வரிகளை பார்த்து கம்போஸ் பண்ணுறதுனால வரிகளோட சிம்பிளிசிட்டி வந்து என்னோடய சாங்ஸை கொஞ்சம் புதுமையாக காமிச்சிருக்கேன் மக்களுக்கு. சார் நீங்கள் இருக்கிற இடம் வந்து வைப் இருக்கும். சரி இல்லையா? ஆமாம். நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி ஒரு வைப் வரும். நீங்கள் உள்ளே வரும்போதே பசங்களாம் வைப்ரேஷனில் ஆன் மோட்டில் ஆகிட்டாங்க. ஆமாம். அந்த வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நாங்களாம் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தீங்கன்னா வைப்பு நல்லா கொடுத்துடலாம். வரேன் சார். என்ன பண்ணணும் சொல்லுங்க. அர்ச்சனாவும் வாங்க. இவங்க வழக்கமாக நீங்கள் கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல உங்கள் கூட, இந்த அவார்டு கொடுக்குறதுக்கு 4 பேர் வருவாங்க, அவங்களே வர சொல்லுங்க. வாங்கப்பா. சார் சார் அவங்க அப்பா திட்டுவார் சார். அவங்க அப்பா திட்டுவார். பரவாயில்ல. இல்லை அதெல்லாம் இல்லாமல் கீழே வச்சுக்கங்க, நான் வச்சுக்கிறேன். அதை தியா இன்னும் 2 பேர் வாங்க. இன்னும் சார் மிச்சம் 2 பேர் டைரக்டர் அவங்க வேணாம் சார். நல்லா இருக்கீங்களா? அங்கே எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் சார். டைரக்டர், கேமராமேன் டீம் அவங்களும் எல்லாம் கூட நின்னீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் எனக்கு. தம்பி வாங்க, உள்ள வாங்க.
வைப் தானே கேட்டீங்க? ஆமா சார். இது பேர் தான் வைப். இல்ல சார், நாங்க பாட்டா கேக்குறோம் சார். பாட்டா கேக்குறோம். பாட்டை வந்து நான் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு வந்து நான் டான்ஸ் எதிர்பார்க்கறேன். அப்படி வாங்க வாங்கன்னு சொல்லும்போது எங்க செல்லக்குட்டிங்க எங்க பூக்கி டீம் மெம்பர்ஸை கூப்பிட்டுருங்க சார். பூக்கி டீமே கூப்பிட்டுலாமா பேசாம? ஆமா சார். மேம் ப்ளீஸ் கம். ப்ளீஸ். லக்ஷ்மி மேம் ப்ளீஸ் ஜாயின் us on stage. வாங்க வாங்க. வைப் நீ எல்லாரும் சேர்ந்துட்டோம். பாட்டு மட்டும் வரலையே சார். பாட்டு நீங்க தயாராயிட்டீங்களா? நாங்க ரெடி சார். சார் ஹீல்ஸ் போட்டு ஆட முடியுமா? அதல்ல நீங்க என்ன சொன்னாலும் நாங்க ரெடி. கூப்பிட்டு 5 நிமிஷம் ஆச்சு சார் இங்க வந்துட்டோம். டீம் நீங்க பாசிட்டிவா ஸ்போர்ட்டிவா இருப்பீங்களா? உங்களுக்கு ஏதாவது கேர்ள்ஸ் எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் வேணுமா? போதும் சார். போதுமா? நாங்களே இந்த ஷோல எக்ஸ்ட்ராவா தான் சார் இருக்கோம். வாங்க சார் பண்ணலாம். என்ன பாட்டு வேணும்? எந்த பாட்டு பிடிச்சிருக்கானோ போடுங்கப்பா. நீங்க ஆட நான் பாட வந்து JFW ஷோக்கு. ஆமா ஆமா. தம்பி நீங்களும் ஓகேவா? ஏன் உச்சி மண்டையில ஏ உச்சி மண்டை டன். எஸ். ஏயா உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது, டருங்குது, டர் 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 டர். ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல விருங்குது, கிட்ட நீ வந்தாலே டருங்குது, டருங்குது. கை தடுந்தூரம் காய்ச்சவளே, சக்கரையாலே செஞ்சவளே, என் பசி தீக்க வந்தவளே, சுந்தரியே ஏ ஏ ஏ, தாவணி தாண்டி பார்த்தவளே, கண்ணால என்ன சாச்சவளே, ராத்திரி தூக்கம் கெடுத்தவளே. இப்போ நான் வந்து நீங்க டான்ஸ் பண்ணுவீங்க எதிர்பார்த்தேன். கரெக்ட் சார். அவங்களாவது கைத்தட்டி மேனேஜ் பண்ணிட்டாங்க. கரெக்ட் சார். இவங்களை என்ன பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். சார் மச்சக்கறி பாட்டுனா அவங்க ஆடிட போறாங்க. மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை தண்ணி பத்திக்கிச்சு, தில்லே போடு தில்லே, 10 விரல் பத்திக்கிச்சு, முத்து மணி அத்திக்கிச்சு, ஒன்னாலே எல்லாம் ஒன்னாலே. ஏய் மடிப்புள்ள ஒரு கூத்து, நடிப்புள்ள ஒரு கூத்து, மனசுல தெரு கூத்து, உன பார்த்தாதான். ஏய் குத்து குத்து டப்பாங்குத்து, நெஞ்சில் என்ன பச்சை குத்து, அணைச்சிக்கவா. ஏ குத்து குத்து நன்னா நன்னே நானா நன்னா நானா நன்னே தன நன்னா. மச்ச கண்ணி ஒத்திக்கிச்சு, பச்சை தண்ணி பத்திக்கிச்சு, தில்லாலே போடு தில்லாலே. தேங்க்யூ தேங்க்யூ. பாத்தீங்களா சார்? தேங்க்யூ டெடிகேஷன் கரெக்டா இருந்தா ஆடிடுவாங்க சார். தேங்க்யூ so much. சார் பாட்டு முடிஞ்ச மேடம் ஆடிட்டு இருக்காங்க சார். ஆமா பாட்டு பாடிட்டே ஆடுறாங்க. Vibe பாருங்க, மைக் அந்த கொடுத்துட்டீங்கன்னா வேற மாதிரி. இதான் சார் வைப். எஃபெக்ட் உங்களோட எஃபெக்ட் அப்படி. யா தேங்க் யூ. லைவா வேற கேட்டுட்டு பாடிட்டேன். ஐ அம் டன் ஃபார் தி டே. குட் நைட் கைஸ். மேடம் நீங்க அப்படி போயிடக்கூடாது சார். இப்போ பாடி வந்து ஜாலியாக நம்மளால வந்து ஒரு மோடு கொண்டு விட்டார். ஆனால் சாரோட டான்ஸ் வந்து பயங்கரமான ட்ரெண்டிங் இங்கே. அதுவும் அது என்ன சார், உங்கள் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சார். திரும்பி நீங்க விஜய் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் இல்லை விஜய் சார், விஜய் நல்லாவே தெரியும் சார். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபேமஸ். இப்போ அந்த ட்ரெண்டிங் இருக்காக்கா சாரோட அந்த அங்கே பாருங்க சார். தெரியாதனமா ஒரு ரீல போட்டதுக்கு சார் அஸ்கி டான்ஸை வந்து ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப இப்படி சிம்பிளாக கிளாப் பண்ணணும். ஆ, இந்த காலை இங்கே வச்சு இங்கே எடுக்கணும், அவ்வளோதானே. எப்படி இப்போ பாட்டு போடுறோம் சார், அது அப்படியே சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபாலோ சரி, பண்ணி. ஒன்றும் ஏதாவது பண்ணுவோம், பார்த்துவோம். தேங்க்யூ. நல்ல வேளை ஒரு சிம்பிள் ஸ்டெப் வைரல் ஆச்சு. நல்ல வேளை சார். காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப் ஆச்சுன்னா என்ன பண்றது இல்ல. கரெக்ட் சார். ஆனா உண்மை சார், இன்னி வரைக்கும் வைப் ஆண்டனி அப்படின்றவர் இனிமே பூக்கி ஆண்டனி என்று அழைக்கப்படுவார். Thank you. What was that sir? That was phenomenal. The kind of energy you bring. இது சும்மா வார்த்தைகள்லாம் கிடையாது சார். பூக்கி படத்தை பத்தியும் எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு வார்த்தை சொல்லு. இப்போ நான் ஆங்கர் ஆயிடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு. சார் அந்த ஒரு வேலை தான் சார் எனக்கு வரும். கொஞ்ச நேரம் எல்லா கிராஃப்ட் வராது சார் எனக்கு. அதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். But Lakshmi ma'am, so honored that you're on stage here with us today. And of course, Pookie is bringing in a lot of excitement to be Gen Z and Pookie. இத பத்தி ஒரு சில வார்த்தைகள். You're going to be blown away. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மெட்ராஸ்ல வந்து இந்த இப்படி ஸ்டேஜ் மேல வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And promoting our film Pookie, it's funny, it's serious, it is the most important message in today's world, and my director Garu just killed it, and Ajay and where are they? Dhanusha Dhanusha's right there. Oh, ingeo olinjittu irukka unala first movie as a protagonist. I wish you all the very best.
நான் விஜய் சார் பற்றி என்ன சொல்ல முடியும்? I'm just too honored that they thought of me for this role, and I'm glad to be here. This is going to be a fantastic film. February 13th in theaters near you, and then 1 week later in Telugu. Wow. Yeah. Fantastic. இதில் ஸ்பெஷல் பார்ட் என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் ஆண்டனி சாரில் பல முகங்களில் பார்த்துருக்கோம் சார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யூஆர் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபில்ம், யூஆர் த மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம், அண்ட் ஒரு புதிய முகமாக தி எடிட்டர் ஆஃப் த ஃபில்ம். ஸோ தட் ஹஸ் brought about huge excitement. அதை பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் ஆஃப் லாங் டைம் பண்ணுறேன். வெளி படங்களுக்கு மியூசிக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஐ திங்க் 15 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். யா. அண்ட் என்னோடய படங்களுக்கு மட்டும் அங்கங்கே டைம் கிடைக்கும்போது பண்ணுவேன். என்னோடய படங்கள் என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு சீரியஸான படம் தான். லவர் பாய் என்னால் பண்ண முடியல, யாரும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து ஒரு படத்தில் அம்மாவை காப்பாற்றுவேன், ஒரு படத்தில் தங்கச்சியை காப்பாற்றுவேன். ஸோ இப்போ நீங்கள் எங்களை காப்பாற்ற இப்படி சீரியஸான ரோல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுனால எடுத்தவொடனே உலக பிரச்சனையை தூக்கி தலையில் வச்சுருவாங்க. அப்புறம் எங்கே ரொமான்ஸ் பண்ணுறது, வைப் பண்ணுறது. இப்போ மற்ற ஸ்டார்ஸ்க்கெலாம் பண்ணும்போது ஓப்பனிங் சாங்கு, மாஸ் சாங்கு, ஃபேன்ஸை பார்த்து ஒரு சாங்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே இல்லாமல் போயிடுச்சு 15 years. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு யூத்தோட படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பூக்கியில் தான் எனக்கு கிடைச்சிது. எனக்கே டவுட், இந்த மாதிரி படத்துக்கு இப்போ உள்ள பல்ஸில் சாய் அபிங்கிற மாதிரிலாம் எங்கே இருக்கார் அவர் மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லேயே கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ ஹோப் கணேஷ்க்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு மியூசிக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். குட். அண்ட் எடிட்டிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் இன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் ரேட் எடிட்டிங் ஃபர்ஸ்ட். எடிட்டிங் இஸ் அ வெரி, அது உங்களுக்கு அப்புறமா நம்ம ஆஃப்டர் ஆமாம். ஸோ எடிட்டிங் தான் ஃபஸ்ட்டு. ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து எடிட்டிங். அப்போ சில படத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரீ ரெக்கார்டிங் மியூசிக்லாம் இல்லாமல் கூட படம் ரீச் ஆகிருக்கும். ஒரு சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் சவுண்ட் டிசைன் வச்சு. எடிட்டிங் தப்பாச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலுமே அந்த படம் வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து நான் வந்து இப்போ நானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு குறித்த காலத்துக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு பேரலல் ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று சொல்லுவேன். ஒரே நேரத்தில் வந்து 10 வேலை நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம் ஒர்க் அப்படின்றதுனால எடிட்டிங்கில் வந்து நான் க்ளவுட் ஒர்க் ஃப்ளோ ஒன்று ஃபாலோ பண்ணுறேன், விச் இஸ் வெரி வெரி ரேர் இன் தி இண்டஸ்ட்ரி டு ஃபாலோ. நான் எந்த டைம்லைனில் எடிட் பண்ணுறனோ அதே டைம்லைனில் தான் வந்து கலரிங் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி சில டெக்னாலஜிஸ் சில விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால படம் என்ன ஒன்றா வழக்கமாக எடிட் பண்ணி முடித்த உடனே போஸ்ட்டுக்கு போய் படம் ரிலீஸ் ஆயிரும் இல்லையா. நான் வந்து மியூசிக்கை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணுவேன்றதுனால ஐ ஹேட் டு டேக் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் எஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். அண்ட் இதோட டைரக்டர் வந்து கணேஷ் சந்திரா சலீம் படத்தோட கேமராமேன். அண்ட் ஹீஸ் புரிய பருதி தலைமைச் செயலகம் படத்தோட ரைட்டர். ஷீஸ் ஃப்ரம் ஆர்கே தனுஷான்னு சொல்லிட்டு கணக்கானம் காலங்கள்ன்ற மாதிரி நிறைய முக்கியமான பிளேயில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹீஸ் அஜய் தீஷன் மார்க்கில் நடிச்சிருக்காப்ப என் சிஸ்டரோட சன் ஆக்சுவலி ஹீஸ். அண்ட் நல்லா வந்திருக்கு படம். வர February 13th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பாருங்கள். அது ஐயோ இவங்க தான் இங்கே மெயின். அண்ட் வெரி மச். என்ன ஒரு ஷோக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஈவெண்ட்டில் அவங்க பேசினது, த வே ஷி கேரி ஹர் பர்சனாலிட்டிலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. டைரக்டர் சசி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார், எப்படி இவ்வளோ சிம்பிளாக கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த ஊரில் ஆந்திராவில் இப்போ படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்குமே இவங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப, அதுக்காக தான் இவங்களாம் உள்ளே இன்வால்வ் பண்ணி படத்தை ஓட வைக்கணுன்றதுக்காக ஹேவ் புஷ் டெலிவரி பண்ணியிருக்கேன் ஒரு 1 week ப்ராஜெக்ட்டை. அண்ட் சுனில் சார் இவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பூக்கி பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. ஜென்சின்னு சொல்லியாச்சு, அதில் ஒரு வைப் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பூக்கி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம், ஜென்சிக்கு அழகாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம். நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி இந்த தியேட்டர்ஸில் ஒரு பெரிய ராக் ஸ்டார் திரைப்படமாக மாறப்போகுது. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகுது. மோர் தென் எனிதிங் எல்ஸ் ஒரு நல்ல கதை மக்களிடம் போய் சேர போகுது. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ லக்ஷ்மி மேம். தேங்க் யூ டார்லிங்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க் யூ. ஆனால் உங்கள் கையால் அவங்கள குயின் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்ச தங்கம், அது அப்படியே இன்னைக்கு மெருகேற்றி வச்சிருக்கீங்க எல்லாருமே. ரியல் ஹீரோ நான் இல்லை, நான் நிழல் நிஜம். Twin Birds JFW Movie Awards 2026. Title sponsor Twin Birds. Wear it, feel it, love it. Powered by Mrudu Towels from Ramraj. Super soft, super absorbent. Shakti Masala. 49 வருடங்களாய் உங்களுடன். சக்தி மசாலா இல்லங்களில் உள்ளங்களில். ஸ்ட்ரெங்க் பார்ட்னர் காவேரி TMT பார்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கம்பீரத்தின் அடையாளம். வார்ட்ரோப் பார்ட்னர்
Ramyam Saris and Kurtis from the house of Ramraj.